அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக 3 நாள் இன்றைக்கு கடைசியாக லாஸ்ட் டே நாங்கள் ரமதான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பல விஷயங்களை ரமதான் என்றதை எப்படி எஃபெக்டிவாக கழிக்கலாம், இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்கிறதுனால எங்களுக்கு ரமதானுடைய பிரயோஜனங்கள் அடைஞ்சு கொள்ளலாம் என்றதை 2 நாளாக பேசினோம். இன்றைக்கு கடைசி நாள். முதலாவது நாள் நாங்கள் ரமதான் என்றது ஒரு நியாமத். இந்த நியாமத்தை ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால், மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தினுடைய பெருமதிய விலங்கல்ல என்றால், இந்த நியாமத் தன்னிடமிருந்து எடுக்கப்பட்டதுக்கு பின்னால தான் அந்த நியாமத்தை பற்றி என்ன செய்வான், நினச்சி கவலைப்படுவான். எனவே ஆகிரத்தில் போய் நாங்கள் நோன்புக்கான சந்தர்ப்பம் கிடைச்சும் நாங்கள் நோன்பு பிடிக்கலையே, அல்லது பிடிச்ச நோன்பை முறையாக பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே என்று சொல்லி நாங்கள் கை செய்தப்படுறதுக்கு முன்னால் அந்த நியாமத்துடைய பெருமதியை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கோணும் என்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். நேற்றையுடைய நாள் ரமதான் என்றது ஷஹ்ரு ரமதான், இந்த மாதம் நோன்புக்கு முன்னால, நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னால அது இரவுலிருந்து தான் என்ன செய்யுது ஆரம்பிக்கும். ரமதானுடைய பிகினிங் எப்ப நைட், அதுக்கு பிறகுதான் எடுத்த ஒரு பகல் வருது, அதுக்கு பிறகுதான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். எனவே ரமதான்ல பகல் நேரத்துல நோன்பு பிடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, ரமதானுடைய பகல் நேரத்தை முறையாக கழிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, ஈக்குவலி ரமதானுடைய நைட்டும் இம்பார்ட்டன்ட். அப்போ எங்களுக்கு 29 நாள் பகல்ல நோன்பு பிடிக்கிற நாங்கள் ரமதானுடைய 29 இரவுகளும் இருக்குது. அந்த இரவுகளை எப்படி கழிக்கணும் என்ற சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசணும். அதில் முதலாவது, ரமதானுடைய பிறை கண்டுட்டா நாங்கள் ரமதானுக்கு எப்படி நியத்து வைக்கோம். அதில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் ஞாபகப்படுத்தணும். ஒன்று ஈமான், அடுத்தது இஹ்திசாப். ஈமான் என்றா என்ன, இஹ்திசாப் என்ன என்றதை நாங்கள் எடுத்து பார்த்தோம். அதுக்கு பிறகு ரமதானுடைய இரவுடைய நேரத்தில் ஃபர்தான தொழுகைகள், அந்த ஃபர்தான தொழுகைகளுடைய ரவாத்திப்புகள். அதுக்கு பிறகு ரமதான்ல இஷாவுக்கும் சுபஹுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கியாமுல் லைல் என்றா என்ன, அதனுடைய பெருமதி என்ன என்றதை பார்த்தோம். குறிப்பாக ரமதானுடைய காலகட்டத்தில் கியாமுல் லைல் இது வாழ்க்கையில நாங்கள் பழக வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத். நான் நினைக்கிறேன் நேற்றையுடைய அந்த வகுப்புக்கு பின்னால யாராலும் ஒருவருக்கு நேற்று வரும் வரங்காட்டியும் கியாமுல் லைலுடைய பழக்கம் இல்லை என்றிருந்தால் அந்த பழக்கத்தை நீங்க லைஃப்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நேற்று கிடைக்கலண்டா இந்த காலம் என்ன செய்யுங்க, ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறது பிகினிங் கஷ்டப்படுத்தவான. சுபகுடைய அசான் 5, 5, 5, 7, 8 வரும் வரங்காட்டியும் வருது. சில இடங்கள் 5, 9 இருக்குது. அப்ப நீங்க சுபகுடைய அசானுக்கு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னால, சரி ரமதானுக்கு இன்னும் ஒரு 5, 6 நாள் இருக்குது, எலும்பி ஒரு 2 ரக்காத்தை கொண்டு ஆரம்பிங்க. அந்த 2 ரக்காத்துல உங்களுக்கு என்ன சூறாக்கள் பாடமான சூறாக்களை ஓதுங்க. குறிப்பாக ரமதானுடைய காலம், அதுக்கு வெளியில் உள்ள காலங்கள்ல வித்ருடைய தொழுகைகள்ல மிச்சமும் பேணுதலாக இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு நான் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால நான் ஒரு தொழுகையை கடமையாக்குறதாக இருந்தால் அது எந்த தொழுகையா இருக்கும், அது வித்ருடைய தொழுகையா இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியம். படுக்கிறதுக்கு முன்னால வித்திர தொழுகிறது அது நல்ல. திரும்பவும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதன் பின்னால குறைஞ்சது 2 ரக்காத்தை கொண்டு பழக்கம் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், இது வரங்காட்டி கியாமுல் லைலுடைய பழக்கம் இல்லாதவர்கள் அந்த 2 ரக்காத்தை கொண்டாவது கியாமுல் லைல ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிகியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன கப்லக்கும். உங்களுக்கு கியாமுல் லைல நான் கட்டாயப்படுத்துகிறேன். அலைக்கும் என்றால் கட்டாயம், உங்களுக்கு நான் கியாமுல் லைல கட்டாயப்படுத்துகிறேன் என்றால், உங்களுக்கு முன்னால் உலகத்துல சாலிஹீங்கள் அப்படின்றால் ரைட்டஸ் பீப்புள் அல்லது பயஸ்ட் என்று சொல்லி உலகத்துல யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ இவர்கள் எல்லாருக்கும் இரவுல நின்று வணங்குற பழக்கம் இருந்துச்சு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நானும் அந்த சாலிஹீனுடைய அந்த குரூப்புக்குள்ளால அந்த ஆட்களோட நானும் ஒருவராக இருக்கணும் என்று ஆசைப்பட்டா என்ற லைஃப்ல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பழக்கம் இது. இரவுல ஒரு சின்ன அளவு என்னால முடியுமானால ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது. அவங்க இரவெல்லாம் வணங்கினாங்க, எங்களுக்கு இரவெல்லாம் நிற்க முடியாது என்றால் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம், குறைஞ்சது ஒரு அரவர், இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கூட்டி அந்த சாலிஹீன்கள்ல நானும் ஒருவர் என்றதுக்கான ஒரு அடையாளத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அதுக்கு பின்னாலும் நான் சஹருடைய உணவை பத்தி பேசினோம். அதுக்கும் நேற்றையுடைய நாளில் மிக முக்கியமான ஒரு தலைப்புல பேசினோம். ரமதானுடைய காலகட்டத்துல நாங்க கன்சியூம் பண்ற மீல்ஸ்,
அது ரமதானுக்கு வெளியில நாங்க கன்சியூம் பண்ற மீலை விடவும் கம்பேரிட்டிவ்லி இட் ஹேஸ் டு பி லோ, இட் ஹேஸ் டு பி லெஸ். அதை விட கூடுதலாக நாங்க எடுத்தோம் என்றிருந்தால் எங்களோட ரமதானுடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன செய்யும்? குறைஞ்சிடும். ரமதான்ல நாங்க எதிர்பார்க்கிற அந்த சேஞ்சை எங்களுக்கு செய்ய இல்லாம போயிடும். அதனால இந்த விஷயத்தையும் நான் பேசினேன். அதுக்கு பிறகு சஹருடைய விஷயத்துல முக்கியமான 2 விஷயங்கள் ஞாபகப்படுத்தினேன். சஹர் என்றது ஒரு மீல் ஆஃப் பரக்கா. அது பரக்கத்துக்காக வேண்டித்தான். நாங்க பகல் நேரத்துல பசியில் இருப்போம் என்ற பயத்துக்காக வேண்டி சாப்பிடுற ஒரு மீல் அல்ல, அது பரக்கத்துக்காக வேண்டியும். நாங்க சஹருடைய மீலை சாப்பிட்ட நேரத்துல அல்லாஹும் மலக்குமாரும் எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஈமானும் எங்களுக்கு சஹருடைய நேரத்தில் இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஓகே, இது இல்லாம ரமதானுடைய இரவு நேரத்துடைய எஃபெக்டிவாக கழிக்கிறதுக்கு இன்னும் பல அழகான விஷயங்களை உலமாக்கள் நமக்கு முன்னால் வந்த சலஃபு சாலிஹீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு இது கொஞ்சமும் போதும் என்பதாக நான் நினைக்கிறேன், மிச்சமும் கஷ்டப்படுத்தாம. அதே நேரத்தில் நாங்கள் நேற்று இரவு நாளில் சில விஷயங்களை நாங்கள் முடிவெடுத்தோம், இதை செய்ய மாட்டோம் என்பதாக நான் நினைக்கிறேன். முடியுமான அவளும் வரைக்கும் இந்த ரமதான அந்த நாங்கள் நேற்று எடுத்த அந்த தீர்மானங்களுக்கு 7 வரும் வரங்காட்டியும் அந்த லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணோம். உண்டு நோ அவுட்டிங் டியூரிங் த நைட் ஆஃப் ரமதான். அது எந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ரமதானுடைய நாளில் மீல்ஸுக்காக வேண்டி, ஃப்ரெண்ட்ஸ் கெதரிங்காக வேண்டி, அல்லது என்னத்தை ரமதானுடைய நைட்ல பிளே பண்றதுக்காக வேண்டி, எதுவும் இந்த 1 மாசத்துல இருக்கவே கூடாது. அப்படியாப்பட்ட சில முடிவுகளுக்கு நாங்கள் வந்தா தான் இந்த ரமதான முறையாக கழிக்கலாம். அடுத்தது 2வது, ரமதானுடைய காலகட்டத்தில் முடியுமாக இருந்தால் அதனுடைய டேயோ நைட்டோ இந்த நேரங்களை ரமதானுடைய பர்ச்சேசிங்கு கீழுமாக இருந்தால் தவிர்க்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். முடியும் அப்படித்தான் உண்டு இருந்தால் ரமதானுடைய ஆரம்ப 10 செஞ்சு கொள்ளுங்க. அதுவும் ஒரு ஃபர்தான தொழுகையோ அல்லது மற்ற தொழுகைகளோ தவறு விடுற அளவுக்கு அந்த நேரங்களை இமாம் ஜமாத், பிரதான தொழுகையினுடைய இமாம் ஜமாத் ஒன்றுக்கு சேலஞ்சாக ஆகிற விதத்துல அந்த எதையும் நீங்க ரமதானுடைய காலத்துல ஆக்கிக்கொள்ள கூடாது. அதே நேரத்தில் நேற்று நான் செஷனுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், ரமதானுடைய கால பகுதிகளை 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. சில மக்களுக்கு நோன்பு என்பது பாரம், இன்னும் சில மக்களுக்கு ரமதான் என்றது அவர்களுடைய பிசினஸுக்கான சீசன், இன்னும் சில மக்களுக்கு மட்டும்தான் ரமதான் என்பது தனது கபரையும் சொர்க்கத்தையும் தயார்படுத்துறதுக்கான சீசனாக இருக்கும். அப்படியேப்பட்டவர்கள்ல நானும் நீங்களும் ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், இன்னைக்கு கடைசியுடைய நாள், அதனுடைய ரமதானுடைய டே, நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிற நேரம். ரமதானுடைய டே எங்களுக்கு தெரியும், ஒரு நாளுடைய 5 நேர வக்துல எங்களுக்கு துஹர் இருக்குது, அதே நேரத்தில் அசர் இருக்குது. ரவாத்திபுகள் ஒரு நாளைக்கு 12, ஒரு நாளைக்கு நாங்கள் தொழ வேண்டிய ரவாத்திபுகள் 12. அப்ப கட்டாயமாக நாங்கள் மக்ரிப், இஷா, சுபஹுடைய இமாம் ஜமாத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இதுக்கு ஈக்குவலாக நாங்கள் ரமதானுடைய நோன்பு பிடிச்சு கொண்டு தொழக்கூடிய துஹர், நோன்பு பிடிச்சு கொண்டு தொழக்கூடிய அசர், இதனுடைய இமாம் ஜமாத்துக்கும் நாங்க எந்த விதத்திலையும் எப்படியும் இதை கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. துஹருக்கு முன்னால 4 ரக்காத்துகள் துஹருடைய ஃபரதான தொழுகை மாதிரியே இடையில தஷஹுத் உட்கார்ந்து பிரிக்காம என்ன செய்யறது, 4 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகிறது. துஹருடைய ஃபரதான தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத்துகள் ரவாத்திப். அசருக்கு முன்னால இல்லை, உங்களுக்கு வேணுமாக இருந்தால் டைம் கிடைச்சா தொழுது கொள்ளலாம், பிரச்சனை உண்டல்ல. இப்போ துஹருக்கு முன்னால 4, துஹருக்கு பின்னால 2, எத்தனை 6, மகரிபுக்கு பின்னால 2 8, இஷாவுக்கு பின்னால 2 10, சுபஹுக்கு முன்னால 2 12. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு இந்த 12 ரக்காத்துகளையும் தொழுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துல புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை என்ன செய்யும், ஒரு வீடு கட்டப்படும். அப்ப சுமயோசிங் 60 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் 40 வருஷம் இந்த ஹதீஸ, இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த ஹதீஸை ரிவாயத் பண்ணின உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, பிறகு அவர்கிட்ட ரிவாயத் பண்ணின ராவிமார் எல்லாரும் இந்த ஹதீஸ் எப்படி ரிவாயத் பண்ணிருக்கிறாங்கண்டா, நான் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் இருந்து, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, எங்கள் எல்லாருடையும் தாய், எல்லாரோடையும் நான் ரமதானுடைய இதுக்கு முன்னால நான் சீராவுடைய வகுப்பிலையும் இது சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசினேன். கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தனது தாய்மார் யாரு என்று தெரியாம இருக்கிறது, என் உம்மோட பேர் தெரியாம இருக்கிறது என்றது பெருமையல். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, எங்கள் எல்லாருடையும் தாய்.
அவன் சொன்னாங்க, நான் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டதிலிருந்து வஃபாத்து வரும் வரைக்கும் இந்த 12 ரக்காத்துகளை நான் தவறியதில்லை. அவர்கிட்ட கேட்கிற ரிவாயத் பண்ணின அடுத்த ராவி சொல்றாரு, நான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறேன், நானும் எனது வஃபாத்து வரும் வரைக்கும் இந்த 12 ரக்காத்துகளை தவறியதில்லை. எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்டவர்களுடைய கூட்டத்துல அல்லாஹ் சேர்த்து வைப்பானா. முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக. அதுக்கு பின்னால நாங்க வருவோம் ரமதானுடைய சுபஹுடைய தொழுகையிலிருந்து ஃபர்தான இப்ப துஹர் அசருக்கு பின்னால இந்த நேரம், அதாவது சுபஹுடைய அசான்ல இருந்து மக்ரிபுடைய அதான் வரும் வரைக்கும் நாங்க நோன்பு பிடிக்க போறோம். இந்த நோன்புல வெளிரங்கத்துல நாங்க நோம்பாளி என்பதாக கணிக்கப்படுறதுக்கு 2 விஷயங்களை தவிர்க்கும். இந்த விஷயத்த 2 விஷயங்கள். ஒன்று, நாங்க சாப்பிடக்கூடாது. 2வது, குடிக்கக்கூடாது. அதாவது எங்களோட உடம்புல என்னென்ன எல்லாம் ஓப்பன் ஹோல்ஸாக இருக்குதோ இந்த ஓப்பன் ஹோல்ஸால எதுவும் எங்களோட உடம்புக்குள்ளால என்ன செய்யக்கூடாது, இன்டென்ஷனலி போயிடக்கூடாது. மறந்து போனால் அதுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்குது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் மறதியாக சாப்பிட்டார் அல்லது மறதியாக தண்ணி குடிச்சார், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கிற உணவு, அது அவருடைய நோன்பு என்ன செய்ய மாட்டாது, எந்த விதத்திலையும் பாதிக்க மாட்டாது. ஆனால் மனிதனுக்கு இன்டென்ஷனலி மனிதனுடைய எந்த ஓப்பன் ஹோல்ஸாலையும், அது காதாக இருக்கலாம் அல்லது வாயாக இருக்கலாம், இவைகள். அதனால தான் ரமதானுடைய காலத்துல நாங்க ஸ்விம்மும் பண்ணி, அதே காரணம், ஸ்விம் பண்ணினா இவைகளுக்குள்ளால் என்ன செய்யும், தண்ணி உடம்புக்குள்ளுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப நோவு முறிஞ்சு போயிடும். அப்ப நாங்க கட்டாயமாக விளங்கணும். இதுதான் முதலாவது பகுதி. 2வது பகுதி அதாவது நாங்க இன்டர்கோர்ஸ் அல்லது ஜிமா செய்யக்கூடாது ரமதான்ல நோன்பு பிடிச்சு நேரத்தில். இந்த 2ஐயும் ஒருத்தர் செய்யலை என்றிருந்தால் அவரு ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரங்காட்டியும் இந்த 2லையும் ஈடுபடல என்றால் அவர் நோன்பு பிடிச்சிருக்கிறார் என்பது என்ன அர்த்தம். ஆனால் இந்த நோன்பு பகல்ல அந்த காலையிலிருந்து ஈவினிங் வரங்காட்டியும் பசியோட இருக்கிற இந்த நோன்பு அல்லது மனிதன் தன்னுடைய ஷஹ்வத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறத மட்டுமால ஒரு மனிதன் நோம்பாளியாக அல்லாஹுடைய பார்வையில் இருக்க மாட்டான். நான் நேரத்தோட சொன்னேன், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. பேட் பிரெத் லஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். ரையான் என்ற சொர்க்கம். இந்த நோம்பாளியாக நானும் நீங்களும் குவாலிஃபை ஆகணுமாக இருந்தால் நாங்க சாப்பிடாம குடிக்காம எங்களோட டிசையர்ஸை நாங்க கண்ட்ரோல் பண்ற அதே நேரத்துல இன்னும் சில விஷயங்களையும் ரமதானுக்கு நாங்க ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது இருந்தா தான் இது பெர்ஃபெக்டான என்ன செய்யும், சுயமாக இருக்கும். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் நோன்பு பிடிச்சிட்டு, உலகத்துல எல்லாருக்கும் லேசான விஷயம்தான் நோன்புடைய காலகட்டத்துல சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இதை விடவும் வேறொண்ட அல்லாஹ் நோன்பாரிகளிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இதை விட பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நோன்பாரிகளிடமிருந்து எதிர்பார்க்கிறான். ஒன்றினத்த கௌலு ஸூர். கௌலு ஸூர்ண்டா ஈவில் வேர்ட்ஸ். எதெல்லாம் ஷரியத்துடைய பார்வையில ஈவில்ஸா, பாவமாக தவறாக கருதப்படுமோ அந்த எந்த விஷயத்தையும் மனிதன் நோன்பு பிடிச்சு கொண்டு பேசக்கூடாது. பேசுறது மட்டுமல்ல, வல் அமல பிஹி, ஈவில் ஆக்ஷன்ஸ். ஒரு மனிதனுக்கு பசியையும் தாகத்தையும் பொறுக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த 2 விஷயத்தையும் அவர் நோன்பு பிடிச்சு கொண்டு அவருக்கு தன் வாழ்க்கையில இஃப் ஹி cannot control, if he cannot abstain, இந்த 2 விஷயத்தையும் அவருக்கு அப்ஸ்ட்ரெயின் பண்ண இயலாது என்றிருந்தால், அவருக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது என்றிருந்தால், அல்லாஹ் இந்த மனிதன் நோன்பு பிடிக்கிறதுல அல்லாஹ்வுக்கு எந்த விருப்பமுமே இல்லை. இந்த நோம்பாளியுடைய வாய், பேட் பிரெத், அல்லாஹ்வுக்கு மிஸ்க விடவும் வாசமானதாக இருக்க மாட்டாது. இந்த நோம்பாளிக்கு ரையான் என்றது கிடைக்காது. இந்த நோம்பாளி நோன்பு பிடிச்சதுக்கு பின்னால் அவருக்கு குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகிற நோன்பாக அவருடைய நோன்பு இருக்க மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இப்ப நோம்புடைய கட்டத்துல நாங்க இன்றைக்கு நியத்து வைப்போம், நோம்பு பிடிக்கிறோம் என்றிருந்தால் நோம்பு திறக்கும் வரும் வரங்காட்டி இன்ஷா அல்லாஹ் இது நோம்புல மட்டுமல்ல, நோம்புக்கு பின்னாலேயும் நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையில பழக வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரப்பு. இது 30 டேஸுக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங். இந்த ரமதானை நாங்க இப்ப டிக்ளேர் பண்ணுவோம், ரமதான் ஃப்ரீ ஃப்ரம் பேக் பைட்டிங். ஒரு 30 நாள் யார பத்தியும் பேசாத 30 நாட்கள் வானம் எங்களுக்கு. யார பத்தியும் வானம். நலவும் பேசாதீங்க, கெடுதியும் பேசாதீங்க. தேவையில்லை. ஏன் காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹல் யுகப்பு الناس على مناخرهم الا حصائد السنتهم. நாளைக்கு பலர் நரகவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் நரகவாதியாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அவனோட நாக்கு மட்டும்தான். நெத்தில மாக்கு இருக்கும், சுஜூது செஞ்சு சதகாக்கள் அள்ளி வழங்கியிருப்பார்கள். எல்லா நல்ல ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜுகள் செஞ்சிருப்பாங்க, உம்ராவுக்கு மேல உம்ரா செஞ்சிருப்பார்கள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணின அந்த மனிதனுக்கு எதை கண்ட்ரோல் பண்ணிலாம் போயிடுச்சு? எதை கண்ட்ரோல் பண்ண போயிடுச்சு? நாவ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒன்று போதும் மத்த எல்லாத்தையும் இன்வாலிடேட் பண்ணி யுகப்புன் நாசு அலா மனாகிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். இந்த நாவு அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வெள்ளை நின்று சூரியன் உதிச்சத்தோட என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய கண், என்னுடைய காது, இது எல்லாம் ஏண்ட நாக்க பார்த்து செல்லும். நீ கொஞ்சம் கவனமாயிரே, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்க நாக்கு என் காது ஒவ்வொரு நாளும் நாக்க பார்த்து செல்லு, என் கை ஒவ்வொரு நாளும் நாக்க பார்த்து செல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நாளும் நாக்க பார்த்து செல்லும். நீ கவனமாக இருக்கணும். இன் இஸ்தகம்த இஸ்தகம்னா வ இன் அவஜஜ்த இஅவஜஜ்னா. நீ நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருந்துருவோம். ஆனா நீ வளைஞ்சிட்டாண்டா நாங்களும் வளைஞ்சு போய்த்துருவோம். நாங்க என்ன செஞ்சாலும் எங்கட இந்த இபாதத்துக்கும் அல்லாஹ்விடத்துல பொறுமதி அட்டு போய்த்துரும். நீ வளைஞ்சு போய்த்துட்ட. How to succeed? How to succeed? இந்த உலகத்துல ஆகிரத்துல நான் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹியூமனாக மாறுற, இதுக்கு என்ன சரி ஒரு சீக்ரெட்ட சொல்லித்தாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாக்க பிடிச்ச சொன்னாங்க, அம்சிக அலைக லிசானக், ஹோல்ட் யுவர் டங், ஹோல்ட் யுவர் டங். இந்த நாக்க நீங்க பாதுகாத்தால் that means you are a successful human here and the hereafter. இது இந்த உம்மத்துல அல்லாமா இப்னு கையம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உம்மத்து அவர்கள் ஹிஜ்ரி 600ல வாழ்ந்தவர். அவங்க சொல்றாங்க அவருடைய ஒரு கிதாபுல, அன்றைய காலத்துல நான் பார்த்தேன், அந்த காலத்துல சிலவங்க இந்த நோயால பீடிக்கப்பட்டு எப்படின்னா எங்களுக்கு சில கட்டங்கள்ல எங்களுக்கே தெரியும் நாங்க செய்யறது தவறு, இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஆனா நாங்க அதை பேசக்குள்ளே அந்த தவறை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் ஸ்டில் வி கமிட் தட் சின். எப்படி? மேலே பேசப்படாது, செல்லப்படாது, ஆனாலும் இப்படிதான் நான் மேலே இதெல்லாம் கதைச்சப்படாது, இதெல்லாம் செல்லப்படாது, அவரை பத்தி எங்களுக்கு தேவையில்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டும் வில் கமிட் த சேம் சின் சொன்னாங்க. இதை விடவும் மனிதனுக்கு அப்ப கில்ட்டி ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனா இந்த பாவத்துக்கு நாங்க பழகி இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டும் வெளியே வரையிலாம கஷ்டப்படுறோம். அல்லாஹ் இந்த ரமதான்ல நாங்க பழக வேண்டிய மிக முக்கியமான இது எங்களுக்கு இல்லை என்றிருந்தால், எங்க ரமதான்ல இது பாதுகாக்கப்படலை என்றிருந்தால் எங்க ரமதான்ல எந்த பெருமதியுமே இல்லை, வேலையே இல்லை. ஒரு 30 நாள். அதனால தான் நான் நேத்தும் சொன்னேன், நீங்க இந்த பாயிண்ட்ஸ்ல எங்க எழுதி நீங்க டெய்லி பார்க்குற ஒரு இடத்துல பேஸ் பண்ணி வைங்க. இத்தனை நாளும் வேலைக்கு ரிமைண்டிங். ஹவ் வாஸ் மை எஸ்டர்டே? யாரை பத்தியும் பேசல, ஒரு டிக், மாஷா அல்லாஹ். 2வது நாள் யாரை பத்தியும் பேசல, இப்படி அவங்கள பழக்குங்க. யாரை பத்தியும் பேச ஒரு 30 நாள் இப்படி எங்களுக்கு கழியுமாக இருந்தால் வாழ்க்கையில அல்ஹம்துலில்லாஹ் பழகலாம்.
எங்கட இபாதத்தை எனக்கு மட்டும் ஆக்கிக் கொள்வது. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்லி அடுத்த தலைப்புக்கு நான் போறேன். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சல்லிய யாராலும் ஒருத்தர் எல்லாத்தையும் இன்னொருத்தர் கொடுக்க விருப்பப்படுவாங்களா? இப்படிதான் நாங்க கொடுக்கக்குள்ளே எங்களுக்கு வச்சு கொண்டுதான் சிலதை என்ன செய்வோம், கொஞ்சம் தான் நாங்க கிஃப்ட் சேரிட்டி கொடுப்போம். இப்ப யாராலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இபாதத் செஞ்சு 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 அந்த செஞ்ச இபாதத்துடைய எல்லா நன்மையையும் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது என்றது இவ்வளவு கஷ்டம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேங்க்ரப்ட் ஹியூமன். பேங்க்ரப்ட்னு அர்த்தம் என்னது? He had everything but he lost everything. எல்லாம் இருந்துச்சு, பட் எண்ட் ஆஃப் த டே he lost. ரோட்டுக்கு வந்து சேர்ந்தார். இதுதான் தொழுகை இருந்திருக்கும், ஹஜ் இருந்திருக்கும், ஜகாத் இருந்திருக்கும், மற்ற இபாதத்துகள் இருந்திருக்கும், எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒன்றை மட்டும் அவர் செய்யலாதனால இந்த ஒன்று அவரை கம்ப்ளீட்லி பேங்க்ரப்ட் பண்ணி போட்டுடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியாப்பட்டவர்களாக மாறக்கூடாது. எனவே ஏண்ட இபாதத் இது எனக்காக இருக்கணும் என்றார். ஏண்ட இபாதத் இது எனக்கு மட்டும், இதுல வேற யாருக்குமே பங்கு கொடுக்க கூடாது என்றிருந்தால் எதை பாதுகாக்கணும்? நாவை பாதுகாக்கும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, கண்கள். உண்மையில ஒரு கஷ்டமான, இது மாதிரியான ஒரு சிட்டியில் இருக்கிற கட்டங்கள்ல, அது இதுல டிராவல் பண்ற நேரங்கள்ல, ஸ்பெஷலி டூரிசம் ப்ரொமோஷன்ஸ் நடக்கிற நேரத்துல, ஒரு மல்டி கல்ச்சரலான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளால வாழ்ற நேரத்துல, ஸ்பெஷலி இங்க இருக்கிற வாலிபர்கள் இருப்பீங்க, கோஆபரேட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா இருக்கிற நேரத்துல, உண்மையிலே நாங்க எங்கட கண்களுக்கு, மற்றவங்க எல்லாரும் ஹிஜாப் போட மாட்டாங்க, எல்லாரையும் ஹிஜாப் போட வைக்கிறத விடவும் நாங்க எங்கட கண்ணுக்கு ஹிஜாப் போடுறது சரி ஈஸி, சரியான ஈஸி. எங்களை சுத்தி இருக்கிற முழு பேருக்கும் ஹிஜாப் அணிக்க வைக்க இயலாது எங்களுக்கு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் எங்கட கண்ணுக்கு ஹிஜாப் போடலாம். இந்த கண்ணுக்கு ஹிஜாப் போடுங்க, இது உங்களோட நோன்பை பாதுகாக்கும். நோன்புக்கு பின்னால் உள்ள காலத்திலையும், நான் இதுக்கு முன்னால கொல்பித்ல ஓதுன ஒரு ஹுத்பாவுலையும், அதாவது தனிமையில நடக்கிற பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதை பேசினேன். இதுல ஆக முக்கியமான ஒரு கண்ட்ரிபியூஷன் கண்ணுக்கு இருக்கு, பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் கண்ணுக்கு இருக்கு. ஏண்டா நாங்க பேசுற நேரத்துல இன்னொருத்தர் இருப்பார், ஆனா கண்கள் செய்யற பாவத்துல நாங்க மட்டும்தான் இருக்கோம். அதிகமான கட்டங்கள் கண்களுடைய பாவம் இன்னொருத்தருக்கு விளங்கவே ஆச்சு. இந்த பாவம் பயங்கரமானது. இந்த பாவம் எங்கட துனியா ஆகிற எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடும். எனவே நாங்க கண்களை நோம்பு பிடிச்சு கொண்டு பாதுகாக்க பழக்கணும். மூணாவது காது. இப்படி என்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க வியாபாரம் செய்யற நேரத்துல வியாபாரத்துல போய் பேசக்கூடாது. கடையில் இருக்கிறோமா, அது எங்கட கிளையன்ஸோ கஸ்டமரோ இந்த கட்டம் எப்படி வந்தாலும் ரமதானுடைய காலத்தில் இவைகளுக்கு நாங்க பழகுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமதான் வெறுமன் எங்களோட நோன்பை மட்டும் பாதுகாக்காது, நோன்புக்கு பின்னால அந்த 11 மாசத்தையும் பாதுகாக்கும். இதனால தான் நான் அன்றைக்கு நான் சொன்னேன், ரமதான் என்றது ஒரு சீசன். அதனால தான் ஒரு மாசம் இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு செஞ்சு இந்த சான்சஸ் எங்களுக்கு தந்திருக்கிறது. இதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு போறது. அடுத்த 11 மாசத்துக்கு நாங்க எங்களை ட்ரெயின் பண்றது. இப்ப நாங்க கட்டாயமாக ரமதான்ல இந்த பகுதியில நானும் நீங்களும் கட்டாயமாக ஃபோக்கஸ் பண்ணோம். செய்வோம் இன்ஷா அல்லாஹ், செஞ்சு கொள்வோமா? அப்ப எல்லாரும் ரமதான் என்றது பசியில் இருக்கிறதும் எங்களோட டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்றது மட்டுமல்ல, எங்களோட கண், நாவு, காது இவைகள் ஒவ்வொன்றாக நாங்க என்ன செய்யணும், பாதுகாக்கிறதுக்கு முற்படணும். இதை செய்வோமாக இருந்தால் இந்த நோன்பு நிச்சயமாக வாழ்க்கையில உங்களுக்கே விளங்கும். இதை செஞ்சு பாருங்க. ஒரு கிழமைக்கு நீங்க உங்களோட கண்களை ஹராத்தை விட்டும் பாதுகாத்தும், நாவை பாதுகாத்து, காதை பாதுகாத்து பாருங்க. நீங்க கையை தூக்குற நேரத்துல உங்களோட கண்களால கண்ணீர் வரும். கண்களால கண்ணீர் வரும். உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிக பெரும் ஒரு சோதனைகள்ல ஒன்றுதான் ஒரு மனுஷனுடைய கண்கள் அல்லாஹ் என்ன செய்யறது, ட்ரையாக ஆக்குறது. எவ்வளோ பாவம் செஞ்சாலும், எவ்வளோ தவறுகள்ல ஈடுபட்டாலும் இந்த கண்களால் என்ன செய்யாது, ஒரு சொட்டு கண்ணீர் கொட்டவே மாட்டாது. அது ட்ரையாக போயிடும். எனவே நாங்க கட்டாயமாக இந்த விஷயங்கள், ஏன்னா எங்களுக்கு எங்கட ஆகிரம் என்றது எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு பெருமதியானது. அந்த ஆகிரத்தை நாங்க எந்த ஒரு கட்டத்திலையும் எதுக்காக வேண்டியும் இழக்கவே கூடாது.
இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னார்கள், உங்களுக்கு யாருக்கால முத்தருக்கு ஆகிரத்துடைய சைஸ் எவ்வளோ, ஏன்னா சில விஷயங்களை சில எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சாதான் அந்த ஆகிரத்துடைய வேல்யூஸ் எங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்படி இல்லாட்டி அந்த ஆகிரத்துடைய வேல்யூஸ் எங்களுக்கு விளங்குறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லி தந்தாங்க. இதை செஞ்சு பாருங்க. ஒரு நேரத்துல இது ஒரு இபாதத்தாக பார்த்து இந்த ஹதீஸ வாழ்க்கையில் அமல் செஞ்சு பாருங்க. சொன்னாங்க, நீங்க கடலுக்கு போங்க. فَلْيُدْخِلْ أَحَدَكُمْ إِصْبَعَهُ فِي الْيَمِّ, ஒரு விரலை எடுத்து அந்த விரலை தண்ணியுளுக்கு கடல்ல தண்ணியுளுக்கு பாருங்க. فَلْيَنْظُرْ بِمَا يَرْجِعُ, தண்ணியுளுக்கு போட்டு அந்த விரலை தூக்கிய நேரத்தில் அந்த விரல்ல இருந்து எத்தனை தண்ணீர் சொட்டுகள் அந்த கடல்ல இருந்து உங்களோட விரலோட ஒட்டி இருக்குது என்றத எண்ணி பாருங்க. யூ ஹாவ் டு கவுண்ட். எடுத்து இப்படியே கையில வச்சு எத்தனை டாட்ஸ் விழுவுது என்றத கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த டாட்ஸ் இது துனியா என்றிருந்தால் எங்களுக்கு முன்னால் இருக்கிற கடல் ஆகிரத் என்பதாக சொன்னார்கள். இந்த ஃபியூ ட்ராப்ஸுக்காக வேண்டி we should not lose it. We should not gain these drops at the cost of this deep sea. அதை விடவும் உலகத்துல ஒரு லாஸான ஆக மோசமான ஒரு வியாபாரம் வேறு எதுவுமே இருக்க மாட்டார். இந்த ஃபியூ டிராப்ஸ்க்காக வேண்டி யாரால் மொத்தர் இப்படி ஒரு வியாபாரம் செஞ்சா, கடலை கொடுத்து இந்த டிராப்ஸை வாங்கினார் என்று சொன்னா அந்த வியாபாரத்தை பார்த்து யாருமே புத்திசாலி என்பதாக சொல்ல மாட்டாங்க. எனவே அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் உங்களுக்கும் எப்பயுமே இருக்கும். எனவே இந்த ஆகிரத்துடைய மைண்ட் செட் எங்களுக்கு வருமாக இருந்தால் அதுக்கு ஒர்க் பண்றது, அதுக்காக வேண்டி கஷ்டப்படுறது என்றது எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்க மாட்டாங்க. எனவே இந்த நோன்பை நாங்க பிடிச்சுக்கொண்டு நோம்போட சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு பாதி தான் இஃப்தாருடைய நேரம். என்ன கட்டம் நாம பிடிச்சிருக்கிறோம், தொஹர் அசர் மற்ற நேரங்களை நாங்க கழிச்சு கொண்டு கடைசியாக அடுத்த வாரம் இதுக்கு ரமதானுடைய இஃப்தாருடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸுன் லா துரத்து தஅவாத்துஹும், 3 பேருடைய துஆக்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்று அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஒன்று அநியாயம் செய்யப்பட்டவர், 2வது தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு பெற்றோர் தனது குழந்தைகளுக்காக வேண்டி செய்யும் துஆ, பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்காக வேண்டி செய்யும் துஆ. இது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு வெப்பன். நான் நினைக்கிறேன் இதே மிம்பர்ல நான் ஒரு தடவை ஹுத்பா ஒன்று செய்திருக்கிறேன். இதை குழந்தைகள் அவர்களுடைய பருவ வயதை எத்தினதன் பின்னால சில நேரங்கள் எங்கட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனால் அந்த குழந்தைகளை மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தைகளை சரியான ட்ரக்குக்கு போடுறதுக்கு நாங்க அக்ரெசிவ் ஆகிறத விடவும் இந்த மாதிரியான ஒரு வெப்பனை எங்களுக்கு பாவிக்கலுமாக இருந்தால் சில கட்டங்களை எங்கட ஹயாத்தோடு இருக்கிற கட்டங்கள்ல அல்லது எங்கட மௌத்துக்கு பின்னாலேயாலும் அந்த குழந்தைகள் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். இது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது. எதெல்லாம் எங்கட குழந்தைகளுக்கு கிடைக்கணும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ இவைகளை பெற்றோர்களாக நாங்க துவா கேட்கலாம். நல்லதை கேளுங்க. இந்த துவாக்களை மெட்டீரியல்ஸுக்காகவே நீ வீணாக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய ஆஃபியத்துக்கு, அந்த குழந்தைகளுடைய தொழுகைக்கு, அந்த குழந்தைகளுடைய கபருடைய வேதனையப்பட்டும் பாதுகாக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு, அந்த குழந்தைகள் ஈமானோட வாழ்ந்து மஃபாத் ஆகிறதுக்கு, அந்த குழந்தைகளும் நாங்களும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு, இவைகளுக்கு நாங்க என்ன செய்யணும், இவைகளை கட்டாயமாக பாவிக்கணும். 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவத்து ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி, ஒரு நோம்பாளி நோன்பு திறந்தவுடன் கேட்கும் துஆ, நோன்பு திறந்ததோட. இது ஆக முக்கியமான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி உதகாஅ ஃபீ ரமதான் வ ஸாலிக ஃபீ குல்லி லைலத்தின், அல்லாஹ் ஒவ்வொரு ரமதானுடைய இரவுலையும் பல லட்சக்கணக்கான மக்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான். அப்படின்னா அவங்க பிறக்கக்குள்ளேயே அல்லாஹ் அவங்க 4 மாத குழந்தைகளாக அவங்களோட உம்மட வயத்துல இருக்கிற நேரத்துல அவங்களோட தலையெழுத்து எழுதப்பட்டுச்சு, ஷகி, இவர் ஒரு நரகவாதி என்பதாக எழுதப்பட்டவர் ரமதான்ல அவருடைய தலையெழுத்து என்னதா மாத்தலாம், சொர்க்கவாதியாக மாத்தலாம். அவர் சொர்க்கவாதி என்று எழுதப்பட்ட உத்தர ரமதான்ல விடுதலை செய்ய வேண்டிய தேவையில்லை, விடுதலை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவருடைய தலையெழுத்து அவர் நரகவாதி என்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு இந்த ரமதான்ல விருப்பப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இது ஒவ்வொரு ராவுலையும் நடக்கும்.
அப்ப நோன்பு பிடிச்சிட்டு அந்த ராவுடைய பிகினிங் தான் எது? நோன்பு. நோன்பு திறக்கிற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒரு நோம்பாளிக்கு அவர் நோன்பு திறக்கிற நேரத்துல அவருக்கு தஅவத்துன் முஸ்தஜாபா, மறுக்கப்படாத, ரிஜெக்ட் பண்ணப்படாத ஒரு துஆ இருக்குது. அந்த துஆவை பாவிங்க, உங்களோட மக்ஃபிரத்துக்கும் நரக விடுதலைக்கும் மட்டும். இதை கேட்கணும் அல்லாஹ் இடத்துல. நரக விடுதலை, மக்ஃபிரத் பெரிசா அல்லது நரக விடுதலை பெரிசா? உலமாக்கள் சொல்கிறார்கள், நரக விடுதலை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு விட பெருசு. பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சா, அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சதுக்கு பின்னால் நாங்க திரும்பவும் என்ன செய்யலாம்? பாவத்துல ஈடுபடலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு நரக விடுதலை கொடுத்துட்டான்டா, அதுக்கு அங்கால மீதமாக இருக்கக்கூடிய கால பகுதியை அல்லாஹ் அந்த நரகவாதியாக இருந்தா என்னென்ன விஷயங்கள் செய்வாரோ அந்த விஷயங்கள் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாக்கிடுவான். அப்ப எங்கள்கிட்ட ஒவ்வொரு 30 நாளும் வேற எதையுமே கேட்காதுங்க. வேற எதுவும் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில பெருமதில்லை. உலகம் என்றது யாருக்கும் நிலைச்சதும் இல்லை, யாருக்கும் நிலைக்க போறதும் இல்லை. இங்க எதுவுமே லைஸ லஹு பகா, இங்க எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அப்படித்தான், அதுதான் அல்லாஹ், அதுதான் உலகம். நீங்க பாருங்க, இன்றைக்கு நீங்க வசதியாக இருந்த எத்தனையோ பேர் அவங்களோட பெற்றோர்கள் வசதியானவர்களாக இருந்திருக்க மாட்டார். அப்படி என்றிருந்தால் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றிருந்தால், சில நேரம் எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எனது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதுதான் உலகம், அதுதான் உலகம். உலகத்துல எதுவும் நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற உலகத்துல ஏதோ ஒன்று எனக்கு நிரந்தரமாக இருக்கணும் என்றதை கேட்கிறத விடவும், இந்த 30 வருஷமோ 40 வருஷமோ அல்லாஹுடைய கதா கத்ர பொருந்தி வாழ்ந்துட்டு அதுக்கு அங்கால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அது பெர்மனன்ட், அதுக்கு முடிவே இல்லை. அங்க எனக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் உண்டு, பெட்டர் லைஃப் உண்டு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறது தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையுடைய ஹிம்மத்தாக இருக்கும். அதுதான் இன்றைய மகனுடைய லைஃப் விஷன். வேற எதுவும் விஷன் இல்லை. அதுக்குத்தான் எல்லாத்தையுமே நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அந்த துஆவை நாங்க எதுக்கு பாவிக்கணும்? நரக விடுதலை கேளுங்க. உங்களுக்கு கேளுங்க, உங்களோட மனைவிக்கு கேளுங்க, உங்களோட குழந்தைகளுக்கு கேளுங்க. நாங்க அவர்களோட சேர்ந்து எங்க இருப்போம்? சொர்க்கத்துல சேர பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த ரமதானுடைய அந்த இஃப்தாருடைய நேரம், இது துஆவுக்கான நேரம். எப்படி இஃப்தார் செய்யறது? ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார பாருங்க. وكان يفطر على رطبات. ருத்பாத் என்று சொல்றது காயாத என்னத்த ஃப்ரெஷ்ஷான ஈச்சப்பழம். ஸ்டில் அது ட்ரை இல்லை. இப்போ நாங்கள் நியாயமாக இங்கே சாப்பிட்ற ஈச்சப்பழம் எல்லாம் என்னத்த இட்ஸ் ட்ரை ஆனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ட்ரை இல்லாத ஃப்ரெஷ் 3 டேட்ஸை சாப்பிடுவாங்க. இதுதான் அவருடைய இஃப்தார். ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குதுண்டா, ஃபஇல்லம் யகுன் வஇல்லா, எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 3 ஈச்சப்பழம் இல்லையோ, இப்போ நாங்க யோசிங்கோலும் எங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல see the difference. அல்லாஹ் அக்பர். நோ, சில கட்டங்கள்ல 3 டேட்ஸ் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல தம்ராத், 3 ட்ரை டேட்ஸை சாப்பிடுவாங்க. அல்லாஹ் மூணாவதாக சொன்னாங்க அஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் சில கட்டங்கள்ல நாட் ஈவன் ட்ரை டேட்ஸ். அப்ப 3 தண்ணீர் மிடர்கள், தட்ஸ் இட். அதுதான் நோன்பு, இஃப்தார், خلاص. அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஃப்தாரை செஞ்சுட்டு இஷால இருந்து சுபஹ் வரங்காட்டியும் தொழுதாங்க. அல்லாஹ் பிரேட் எங்கிருந்து? இஷால இருந்து சுபஹ் வரங்காட்டி. அதனால தான் சில கட்டங்கள்ல உடம்பு வலிமையாக இருக்கிறத விடவும் இது வலிமையாக இருக்கும், உள்ளம் வலிமையாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் இருப்பாங்க 50 கிலோ 100 கிலோ லிஃப்ட் வெயிட் செய்வாங்க. ஆனா அவர்களுக்கு அவங்க படுத்திருந்த நேரத்துல அசான கேட்டா அவங்க மேல போட்டிருக்கிற 250 கிராம் 350 கிராம் என்னத்த வெயிட் உள்ள இந்த பிளாங்கெட்டை கலட்டிட்டு அவங்களுக்கு பள்ளிக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். பாடி இஸ் வெரி ஸ்ட்ராங், பட் ஹார்ட் இஸ் வெரி
வீக், வெரி வீக். அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல என்னையோ உங்களையோ சேர்த்திடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இந்த ஒரு 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 ஃபீலிங். அப்ப நான் நேற்று சஹர விஷயத்தையும் பேசினேன். வில் ட்ரை டு மேக் இஃப்தார் ஆல்சோ வெரி சிம்பிள். இந்த நோம்புல பழகும். இவைகளெல்லாம் மிக முக்கியமான சுன்னத். வீட்டுல நாங்க இஃப்தார் செய்கிறோமா, எங்கள்கிட்ட ஒரு கல்ச்சர் இருக்குதா, இதெல்லாம் ஈஸியாக லீஸ்ட் பாசிபிளோ நாங்க கஞ்சி ஈச்ச பழத்துக்கு பழகிறோம், அதோட ஒரு ஷார்ட் ஹிட்ஸுக்கு பழகிறந்தா அதுவும் வேணும். இப்படி ஒரு ஷார்ட் ஹிட்ஸ், அப்படி ஒரு ஷார்ட் ஹிட்ஸ். டேபிள் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கணும். சிலவங்களுக்கு சாப்பிடலட்டியும் டேபிள் நிறைஞ்சிருக்கணும். நோம்பு டைம்ல கண்ணுக்கு நோ டோன்ட். நீங்க உங்களோட ஷஹவத்துக்கு உங்களோட நஃப்ஸுக்கு நீங்க இப்படி எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்தால் அந்த நஃப்ஸ் ஷைத்தான் இல்லாட்டியும், நான் நேற்று அதை பேசினேன், நஃப்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். நஃப்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் ரோம்புல எதிர்பார்த்த அந்த சேஞ்ச் எங்களுக்கு என்ன செய்யாது, வரப்பையாது. அப்ப நாங்க எங்கட இஃப்தார் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார். எங்களுக்கு அந்த லெவலுக்கு புகழட்டியும் குறைஞ்சது ஏதாலும் ஒரு கம்ப்ரமைசேஷன் எங்களுக்கு ரமதான்ல இருக்கத்தான். மேக் இட் சிம்பிள், மேக் இட் ஹெல்தி. அல்ஹம்துலில்லாஹ், வெரி ஈஸி. அடுத்து நான் நேத்து கடைசியாகின 2 தலைப்புகள் ரமதானோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல நான் ஒரு பகுதியை ஆரம்பிச்சுட்டு நான் நிப்பாட்டினேன். ரமதான் எங்களுக்கு 5 விதமான we have to fight in 5 fronts. நீங்க ரமதான்ல நீங்க இந்த ரமதானை சக்சஸ் ஆக்கணும்டா 5 ஃப்ரண்ட்ல நாங்க என்ன செய்யணும், 5 எனிமீஸ நாங்க ரமதான்ல ஃபைட் பண்ணணும். இவங்க 5 பேரால உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ரமதான்ல வரக்கூடாது. அதுல முதலாவது ஆள் யாரு? நேற்று நான் பேசினேன். யாரு? நஃப்ஸ். நேற்று யாரு? அவரு தான் வெரி ஸ்ட்ராங் ஆன எனிமி. வை? ஹி இஸ் வித்தின் யூ. வெளியில் இருக்கிற எனிமியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெரி ஈஸி. ஏன்னா அவர் எனிமி என்று நல்லா தெரியும். ஹி இஸ் வித்தின் யூ. உங்களுக்குள்ளால் இருக்கிற எனிமியை கண்டுபிடிச்சு அவரை டிஃபீட் பண்றது என்றது சரியான கஷ்டம். இவரை டிஃபீட் பண்ணலாம் ஒன்றால மட்டும்தான். வாட் இஸ் இட்? எக்ஸசிவ் ஃபுட்ட கொடுக்காம அவரு கொஞ்சம் பசியில வச்சணும் அவருக்கு. ஏன்னா ரமதானுடைய காலம் அதுக்காக முக்கியம். அப்போ அவருக்கு மேக்சிமம் அவருக்கு யோசிக்கிறதுக்கு அவருக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். பசிக்கு சாப்பாடு மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வருமே தவிர he has no capacity to think anything beyond. நீங்க சாப்பாடு எக்ஸசிவாக கொடுத்தா அவருடைய ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில். இப்ப அவர் 2ஆவதுக்கு ஜம்ப் பண்ண பார்ப்பார். அவர் எப்பயுமே அந்த லீஸ்டான அந்த ஆப்ஷன்ல நீங்க அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினா அவர் அங்கதான் இருப்பார். பிகாஸ் he needs only the சாப்பாடு மட்டும்தான். அவருடைய ரிக்வயர்மெண்ட் அது மட்டும்தான். நீங்க அந்த ரிக்வயர்மெண்ட்டை திரும்ப இஃப்தாருக்கும் திண்டு, இஷாவுக்கு வாரத்துக்கு முன்னாலும் சாப்பிட்டு, இஷாவுக்கு பிறகும் சாப்பிட்டு, பிறகு சஹருக்கும் சாப்பிட்டு, அந்த சஹருக்கு சாப்பிடுறதையும் பசியில் இருக்கிற இன்னமும் எக்ஸசிவாக தின்றால் he is getting more than what he needs, more than what he requires. அதுக்கு மேல வரக்குள்ளே அவர் he will be alive. ஷைத்தான் வெளியிருந்தா அவரு ஆக்டிவாகத்தான் இருப்பாரு. அவரு உங்களை புஷ் பண்ணிக்கொண்டு இருப்பாரு. உங்களோட இடத ஷஹ்வத்துகளை உங்களோட டிசையர்ஸ செய்ய வைக்கிறதுக்கு அவரை நீங்க வீக்கா வச்சிருக்கணும். இது ரமதான்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட். 2வது ஃப்ரண்ட் ஷைத்தான். நான் நேற்று சொன்னேன், ஷைத்தான கட்டி போட்டாச்சு. ஆனாலும் சின்ன ஷைத்தான் தான் இருக்கிறாங்க. மரதத்து ஷயாத்தீன் எல்லாம் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன ஷைத்தானையும் எங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாங்க வீக்காகிடக்கூடாது. ஏண்டா ஷைத்தான் குர்ஆன் இதை பத்தி தெளிவாக சொல்லுது. அல்லாஹ்விடத்துல அவன் ப்ராமிஸ் பண்ணினான். அல்லாஹ்விடத்துல அவன் வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல ப்ராமிஸ் பண்ணான். قال رب بما اغويتني لأزينن لهم في الارض ولأغوينهم اجمعين. ஒன்று பாருங்க, ஷைத்தானுடைய ப்ராமிஸ் எப்படின்னா, ரைட், நீ என்ன உன்னோட ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கினாய் தானே. لأزينن لهم في الارض. ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன செய்வேன்டா, I will beautify this world in their eyes. இந்த வேர்ல்ட் ஏண்டையும் உங்களுடைய கண்ல பியூட்டியாக விளங்கிட்டா it will prevent you to see the beauty of akhirah. இதான் முதலாவது வேலை. he will try his hard, he will try his best somehow to make you pleased with this dunya.
எது எல்லாம் கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு பியூட்டிஃபை பண்ணி காட்ட 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 எங்களுக்கு இந்த பியூட்டியில நாங்க அப்படியே மயங்கி போயிடுவோம். இந்த பியூட்டியில நாங்க மயங்க மயங்க ஆகிரத்துடைய பியூட்டி எங்க உங்களோட கண்ணில் குறைஞ்சு கொண்டே போம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல உஹ்வியன்னஹும் அஜ்மஈன். என்டையர் ஹியூமனிட்டி. யார? ஒத்தரை மட்டும் இவரை மட்டும், உலமாக்கள் இல்லாம, பொதுமக்களை, படிச்சவர் இல்லாம, படிக்காதவங்களை, நேவர் அஜ்மஈன், என்டையர் ஹியூமனிட்டியை யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் ட்ரை பண்ணுவேன். வல உஹ்வியன்னஹும், அவர்கள் எல்லாரையும் வழிகெடுத்துறதுக்காக ஒத்தரை விட மாட்டேன். அல்லாஹ் ஷைத்தானை சேலஞ்ச் பண்ணினான், நீ ஏழுமாக இருந்தா உன் இந்த சேலஞ்சை செஞ்சு பாரு, ஆனா இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், ஆனா எனக்குண்டு சொந்தமான இஹ்லாஸோடு உலகத்துல வாழ்ற சில அடியார்கள் இருக்கிறாங்க, உனக்கு நினைச்சாலும் அவர்களுக்கு கிட்ட கூட போக முடியாது, குர்ஆன் அல்லாஹ் ஷைத்தானை சேலஞ்ச் பண்ணினான். இன்னொரு ஆயத்துல சொல்றான், இந்த ஆயத்து தான் பயங்கரமானது. وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ فَاتَّبَعُوهُ إِلَّا فَرِيقًا مِنَ الْمُؤْمِنِينَ. ஆனா கியாமத்துடைய நாள்ல ஷைத்தான் எதிர்பார்த்த மாதிரி மெஜாரிட்டியான ஆட்களை அவன் வழிகெடுத்து இருப்பான், ஒரு சின்ன ஒரு டீமை தவிர. அந்த ஃபரீக்குள்ளால நான் இருக்கிறேனா நீங்க இருக்கிறேனா தெரியாது, ஆனா அதுக்கு we have to put effort. அது சும்மா கிடைக்காது. It's the return on the investment that you make. நீங்க கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் தான். அதே இல்லாம இட்ஸ் உங்களுக்கு பிரிவிலேஜாக கிடைக்கிற ஃப்ரீயான கிஃப்ட் இல்லை. وَلَقَدْ صَدَّقَ عَلَيْهِمْ إِبْلِيسُ ظَنَّهُ فَاتَّبَعُوهُ إِلَّا فَرِيقًا مِنَ الْمُؤْمِنِينَ. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அது ஃபத்தகிதுஹு அதுவ இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் இஸ் enemy. Indeed, shaitan is enemy. Treat him like enemy. எப்படி? ஷைத்தான் இஸ் enemy என்றாலே சரி, ஆனா அல்லாஹ் அப்படி சொல்றான், treat him as enemy. You never trust him. அதனால தான் அல்லாஹ் பூசாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல சொல்றாங்க, خالف النفس والشيطان فاعصهما وان محضاك النصح فاتهمي. You always go against your nafs and shaitan, even if they are purely advising you. அவங்க தாராங்க பியூர் அட்வைஸ், நல்ல அட்வைஸ் தான், நல்ல நசீஹத் தான். never trust it. இந்த அல்லாஹ்வே சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா. இது ரெண்டாவது ஃப்ரண்ட். மூணாவது ஃப்ரண்ட், இந்த ரெண்டு பேரை விடவும் எங்களுக்கு கஷ்டமானவங்க பேட் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் இது ஆகம். இதை நான் பத்தி இதுக்கு முன்னாலே பேசியிருக்கிறேன். எங்களை சுத்தி இருக்கிறவங்க மூணு ஜாதி. சிலவங்க சாப்பாடு மாதிரி எங்களுக்கு தேவை, பட் இட் ஹேஸ் டு பி வித் இன் த லிமிட்டை கிராஸ் பண்ணினா அது சேலஞ்ச். இன்னும் சில ஆட்கள் மருந்து மாதிரி, தேவைப்பட்டா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் தேவை, அதுக்கு மேல் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது. இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க கத்தா, அவங்க நஞ்சி மாதிரி, அவங்களோட சேர்ந்தா யௌம யஅத்து ظالم على يديه يقول يا ليتني لم اتخذ فلانا خليلا. நாளை கியாமத்தினால் சில மக்கள் நரகத்துக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இவனோட மட்டும் சேரல்ல என்றிருந்தால் நான் சொர்க்கத்தில் இருந்திருப்பேன். இவனோட மட்டும் சேரல்ல இருந்தா மட்டும் போதும், எனக்கு எங்க போயிடுச்சு? சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. இவன் ஒத்தனோட சேர்ந்த ஒண்டால மட்டும்தான் நான் இன்றைக்கு நரகத்து வந்திருக்கேன். வேற எந்த காரணமும் இல்லை எனக்கு. நான் நரகத்துக்கு வாரத்துக்கு வேற எந்த ரீசனும் இல்லை. அது தனியும். எனவே நாங்கள் கட்டாயமாக இவங்களை பயந்து கொள்ளணும். மூணாவது அத்துனியா. இதை பத்தி நான் பேசினேன். பயங்கரமானது. என்ஜாய் பண்ணலாம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க, பட் எனக்கு அந்த டாபிக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அஞ்சாவது chasing your dreams. We all have to chase our dreams. ஷரியத் அதை தவறு என்று சொல்லல. Everyone has a dream. பட் அந்த ட்ரீம்
One of your dreams should be akhirah. எங்கட ட்ரீம்ல அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இது இல்ல, ஆகிரத் மட்டும் இல்ல. இங்க கஷ்டப்பட்டா தான் அதை தேடலாம், இதை தேடலாம் என்று சில இவ்வளவு பிலோசபி எல்லாம் பேசுகிறோம். ஆனா ஆகிரம் மட்டும் ஃப்ரீயா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். நெவர். ஏன் எப்படி, ஏன் டிஃபரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்? இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தா சேம் ஸ்டாண்டர்ட் அங்கேயும் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் யாருமே உலகத்துல நீங்க யாராலும் ஒரு வசதியான ஒருத்தட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு சொல்லி, இந்த நிலைமையில வந்தேன்னு சொல்லி யாராலும் சொல்லுவாங்களா? ராவ் நல்லா தூங்கினேன், மாஷா அல்லா, பகல்ல நான் 12 மணிக்கு தான் எழும்புவேன், கடைக்கு போக மாட்டேன், வீட்டுல படுத்து தான் இருப்பேன், இப்படி யாராலும் சொல்லுவாங்களா? இவ்வளவு நாள் ரோட்ல படுத்திருக்கிறேன், பஸ்ல போய்த்து இருக்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துடைய முயற்சி தான் இது என்றால் நாளை சொர்க்கத்துக்கு போறதுக்கு how much effort we need? Allahu Akbar. இந்த காம்படிஷன்ல எவ்வளவு பேர் இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் இடையில you have to compete again, you have to prove yourself. அப்ப இதுக்கு இன்னும் எஃபர்ட்ஸ் தேவை. அப்ப கட்டாயம் எங்க ட்ரீமை சேஸ் பண்ணுவோம், அதுக்கு பின்னால போவோம். ஆனா அந்த ட்ரீம் ஆகறதுக்கு என்ன செய்யக்கூடாது. அப்ப இந்த ரமதானுடைய மாசத்திலையும் ட்ரீமை சேஸ் பண்ண போய் அங்க போறதுனால ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத் இல்ல, ஒர்க் பண்ற இடத்தினால தராவீஹ் இல்ல. இது சீசன், இதுல நீங்க கம்ப்ரமைஸ் பண்ண ரெடி இல்லைன்னு இருந்தால் எப்படி கம்ப்ரமைஸ் பண்ண போறீங்க? You have to adjust yourself. You have to get your maximum. உண்மையில உங்களுடைய இருக்கிற இடத்துல எங்களுக்கு துஹர் இமாம் ஜமாத்துக்கு போன அசரை கிடைக்காதுன்னா அட்லீஸ்ட் மேக் தி துஹர் வித் ஜமாத். நீங்க சாப்பிடுறீங்க இல்ல, உங்களுக்கு அந்த டைம்ல லஞ்ச் பிரேக் இருக்குது, adjust your lunch break where you can get the ஜமாத் of துஹர். ஆக முக்கியம். அப்ப எது எங்களுக்கு மேக்சிமம் ஏழுமானது மேக்சிமம் we have to do. கடைசி 2 விஷயங்கள்ல கடைசான விஷயம் குர்ஆன். குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் இடையில பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இஷாவுல ஓதின துஆ யா அய்யுஹல் ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஸியாம் எல்லாம் கடமை ஆற்றிருக்கிறான் ஷஹ்ரு ரமதான். அதனால சில உலமாக்கள் சொல்லிருக்கிறாங்க, ரமதானுடைய மாசத்தை சொல்ற இடத்துல அல்லாஹ்வே அந்த மாசத்துடைய அந்த மாசத்துக்கு அல்லாஹ் எப்படி மரியாதை கொடுத்தாருண்டா, அந்த மாசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள எப்படி அல்லாஹ் சொன்னார், ரமதான் என்ற வார்த்தையை பேசுற எப்படி சொன்னார், ஷஹ்ரு ரமதான். ஏண்டா உலகத்துல இறக்கப்பட்ட நாயமான அல்லாஹுடைய வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம் அது. ரமதானுடைய முதலாவது நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுஹ்ஃபுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன், ஜபூர் என்று சொல்லி எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுஹ்ஃபு, ஜபூர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன், இது எல்லாமே இங்க இறக்கப்பட்டிருக்குது ரமதானுடைய மாதம். எனவே ரமதான் குர்ஆனுக்கும் சொந்தமான ஒரு மாதம். இந்த மாதத்துல நாங்க எப்படி எங்களை குர்ஆனோட கனெக்ட் பண்றது? குர்ஆன் என்றது எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். எப்படி நாங்க இந்த விஷயத்துல இரவு நேரத்துல நின்று வணங்குறதுக்கும் எங்களுக்கு எது தேவை? குர்ஆன். குர்ஆன் இல்லாம உங்களுக்கு ராவுல என்ன செய்ய இயலாது? கியாமுல் லைல் செய்யலாமா? செய்ய முடியாது. உங்களுக்கு அங்கேயும் தேவைப்படுறது குர்ஆன். ராவு நேரத்துல தொழுகையில குர்ஆன் மாதிரி பகல் நேரங்கள்ல நாங்க நோன்பு பிடிச்சு கொண்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான இபாதத் எது? குர்ஆன். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுது, வல திக்ருல்லாஹி அக்பர். உலகத்துல எல்லா அமல்களை விடவும் ஒரு கிரேட்டான ஒரு இபாதத் இருக்குமாக இருந்தா அது என்னது? திக்ருல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஹதீஸை பாருங்க, அலா உனப்பிஉக்கும் بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم خير لكم من إنفاق الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم. ذكر الله. அல்லாஹ்விடத்துல மிகவும் சிறந்த ஒரு அமல், அல்லாஹ்விடத்துல மிகவும் நேசமான அமல், உங்களுடைய அந்தஸ்துகளை ஆக கூடுதலாக உயர்த்த முடியுமான ஒரு அமல். ஒரு மனிதன் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறத விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல். ஜிஹாதுல ஒரு மனிதன் போய் அவர்கள் யார
அவருடைய எனிமீஸை கொலை செய்யறதுக்கும் அல்லது அவர்கள் இவரை கொலை செய்யறதை விடவும் அல்லாஹ்விடத்துல மிகவும் விருப்பமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது ஜிக்ருல்லா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல சிறந்த ஜிக்ர் கலாமுஹு வஹுவல் குர்ஆன். ஒரு மனிதன் அல்லாஹ்வ குர்ஆன் ஓதுறதை கொண்டு திக்ரு செய்யறதை விடவும் வேற எந்த வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹ்வ திக்ரு செய்யறது அல்லாஹ்வுக்கு இடத்துல மிக விருப்பமானதாக இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு பாடகர் பாட்டு படிக்கிற நேரத்துல அந்த பாட்டை ஒருத்தர் ரசிச்சு கேட்கிறத விடவும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய குர்ஆனுடைய திலாவத்தை ரசித்து கேட்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்க குரல் அழகா இருக்கணும் என்ற தேவை ஒன்றே இல்லை. நீங்க நல்லா உங்களுக்கு குர்ஆனை திக்காம ஓதினா உங்களுக்கு ஒரு நன்மை, குர்ஆனை திக்கி ஓதினா குர்ஆனை ஓதுறதுக்கு நன்மை, அந்த திக்கிற வார கஷ்டத்தை பொறுத்து கொண்டு ஓதுறதுக்கு இன்னொரு நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ரமதான் உங்களை குர்ஆனோட கனெக்ட் பண்ற ஒரு மாதமாக இருக்கட்டும். குர்ஆனோட நாங்க ரமதான்ல சேர்த்துக் கொள்வோம். குறைஞ்ச பட்சம் ரமதான்ல ஒரு குர்ஆன், இது ஆக குறைஞ்ச தரம். எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு அதுல இருந்து மேல நாங்க வர பார்க்கணும். ரமதான்ல எங்களை நாங்க குர்ஆனோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், எங்களுக்கும் ரமதானுக்குமான ஒரு குர்ஆனுக்குமான ரிலேஷன்ஷிப் ரமதான்ல எப்படி நாங்க உருவாக்கி கொள்ளலாம். இந்த ஹதீஸ் خفف الله على داوود القرآن. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் என்றால் ஜபூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி கொடுத்தான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு வெறுமனே ஒரு ரசூல் மட்டுமல்ல, அவர் ஒரு ரசூல், சேம் டைம் ஹி இஸ் அ கிங். அவங்க ஏதாலும் ஒரு படையொன்று ஒரு பயணம் போறதுக்கு முன்னால தன்னுடைய படையை ரெடியாக்க சொல்லிட்டு அந்த படை ரெடியாகி வாரத்துக்கு முன்னால அவர் ஜபூரை கம்ப்ளீட்டாக ஓதி முடிப்பாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழால 3 இமாம்கள், அல்லாமா இப்னு ஹஜர், அல்லாமா ஐனி, அல்லாமா நவவி, இந்த 3 பேரும், 2 பேர் புகாரிக்கு ஷரஹ் எழுதினவங்க, அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதினவங்க. இந்த 3 பேரும் இந்த ஹதீஸை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். அல்லாஹ் இந்த ஹதீஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன நேரத்தில் எப்படி முழு ஜபூரையும் ஓதி முடிப்பாங்க என்றிருந்தால், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்ல அமல்கள்ல ஈடுபட்டு அந்த மனிதன் தன்னுடைய நேரங்களை முறையாக கழிக்க பழகுற நேரத்துல டைம்ட 24 hours ஒரு நாளைக்கு, இப்படித்தானே, இது டைம்ட லென்த், இது டைம்ட லென்த். எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற டைம்ட லென்த் ஒன்றுதான், எவ்வளோ? 24 hours. ஆனா ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இபாதத்துக்காக அந்த டைம்களை ப்ராப்பராக பாவிக்க டைம்ட வித் என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். இது ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிர். இந்த டைம்ட வித் நெரோவான ஆக்களுக்கு, இந்த டைம்ட வித் கூடின ஆக்கள் செஞ்ச இபாதத்தை பார்த்தா இதெல்லாம் பொய்ன்னு தான் நினைக்கும். இதெல்லாம் பொய்ன்னு தான் நினைக்கும். அது பொய்ன்னு நினைக்கிறது சரி, ஏண்டா அதுதான் உங்களோட கெப்பாசிட்டி. இந்த ஹதீஸை ரிவாயத் பண்ணிட்டு இமாம் யாரு நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் வாழ்ந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறேன் சில மனிதர்களை பகலுக்கு 4 குர்ஆனையும் இரவுக்கு 4 குர்ஆனையும் தமாம் பண்ணுவார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு 8 குர்ஆன்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம்ல சொல்கிறார், ஒரு நாளைக்கு பகலுக்கு 4 தமாம், இரவுல 4 தமாம். ஹஸரத் அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் என் கண்ணால பார்த்தேன். ரஅய்து அப்படின்னா புகாரிக்கு ஷரஹ் செய்த ஒரு இமாம் போய் செல்ல மாட்டாரே, என் கண்களால நான் பார்த்தேன். ஒரு ஹாஃபிதுன் லி கிதாபில்லாஹ், குர்ஆனை மனனம் செய்த ஒரு வாலிபர் வித்ருடைய 3 ரக்காத்துகள்ல 3 குர்ஆனை தமாம் செஞ்சார். ஒரு ரக்காத்துல முதலாவது குர்ஆன், 2வது ரக்காத்துல 2வது குர்ஆன், 3வது ரக்காத்துல 3வது குர்ஆன் சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறவங்களோட டீட்டெயில பொதுவாக கலெக்ட் பண்றது இல்ல. காரணம் என்ன தாண்டா, அதை கலெக்ட் பண்றது என்றது இம்பாசிபிளான விஷயம். That was something very common. It was something very common. நாங்க அங்கிருந்து இப்ப எங்க நிக்கிறோம்? ஒரு ஜுசூல நிக்கிறோம். பட் இதுதான் லீஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண பாருங்க. ரமதானுக்கு பின்னாலே மீண்டும் உங்களுடைய குர்ஆன் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும். ஆனால் அல்லாஹ் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நினைக்கிறேன், அவருடைய
பேர் மனவட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஆசைன்னு சரி. ஆச்சரியமான மக்கள் சொன்னாங்க, எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டில் என்ன சுற்றி யாருமே இருக்கப்படாது, தனியே ஒரு வீடு, அந்த வீட்டில் எனக்கு ஒரே ஒரு சாமான் தான் இருக்கணும், இது ஒரு முஸ்ஹஃப். அந்த வீட்டில் நான் தனியாக இருந்து அந்த முஸ்ஹஃபோடைய வாழ்ந்துட்டு நான் மௌத்தா போய்த்துறோம், அவ்வளோதான் எனக்கு ஆசை, வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. அதனால தான் அல்லாம இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போட்டு கடைசி காலங்கள் அவர்கள் பிரிசன்ல இருந்த காலகட்டங்கள்ல கேட்டாங்க, பிரிசன்ல எப்படி இருந்தீங்க? சொன்னாங்க, நான் தனி இருக்கவே இல்லையே. சொன்னாங்க, பிரிசன்ல நீங்க தனி இல்லைண்டா? சொன்னாங்க, என்கிட்ட கையில குர்ஆன் இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், என் இவ்வளோ பெரும் காலத்தை நான் ஹதீஸுக்கும் ஃபிக்ஹுக்கும் கொடுத்தேன், இந்த காலத்துல நான் குர்ஆனோடு இருந்தோன்னு நான் நினைச்சேன், அநியாயம், இந்த லைஃபை நான் குர்ஆனுக்கே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்பதா சொன்னார். அதே உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆச்சரியமான ஒரு ரிலேஷன்ஷிப், அதை கொண்டு வருவோம். கடைசியாக ரமதான் ஸ்பெண்டிங்குக்கான காலம். ரமதான் ஸ்பெண்டிங். ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல 3 சிஃபத்தை பார்த்தேன். கான அஹ்ஸனன் நாஸ், உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. வ அஷ்ஜஅன் நாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிரேவான ஒருத்தரையும் நான் பார்த்ததில்லை. வ அஜ்வதன் நாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு மோ ஜெனரஸான ஒருத்தரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. எப்படி கொடுப்பாங்கண்டா, ஒரு நாள் ஒரு கிராமத்தை போற அரபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, 2 மலைகளுக்கு இடையில, ஒரு 2 மலைகளுக்கு இடையில நிரம்ப ஆடு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழு ஆட்டையும் அந்த ஒரு மனிதனுக்கு கொடுத்தார். அவர் போயிட்டு அவர் ஊர்ல போயிட்டு சொன்னாரு, அஸ்லிமு, இங்க எல்லாரும் இப்ப உடனடியாக போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கான யுஅதி அதாஅ மல் லா யக்ஷல் ஃபாக, வறுமையை பயப்படாத ஒரு மனிதர் எப்படி சதகா கொடுப்பாரோ அப்படி சதகா கொடுக்கிறத நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்தேன். gives never thinks. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுவல்டி. ஹுனைனுக்கு போய் வராங்க, அது வரங்காட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சஃப்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 ஆடை கொடுத்தாங்க. சஃப்வான் இன்னும் விதாங்க 100 இன்னும் இதுக்குன்னு சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகுந்து யௌம இதின், அப்பதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, இன்னமும் நான் காஃபிராக இருக்கிறேன், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தந்தாங்க என்பதாக சொன்னார். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எதனாலுமே இஸ் த மோஸ்ட் ஜெனரஸ். ஆனா ரமதான்ல he is more generous. அது எப்படி இருந்திருக்கும்? وكان اجود ما يكون اجود في رمضان من الريح المرسله. ஒரு காத்து வேகமாக அடிச்சா காத்து எப்படி நிலத்துல இருக்கிற எதையும் வித்தியாசப்படுத்தாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டு போகுமோ, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்துல அவருடைய கையில எதுவும் நிக்காது, எது வந்தாலும் போய்கொண்டேதான் நிற்கும். அப்ப ரமதான் இன்ஃபாக்குக்கான ஒரு காலம். அல்லாஹ் அப்படியாப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி வைக்கட்டும். எனவே இவைகள் இது இல்லாம ரமதான் இந்த கால பகுதிகளுக்கு சொந்தமான இபாதத்துகளாக எங்களுக்கு ரமதான் ஆக்கி கொள்ளையிலுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் நான் சொன்ன அந்த எல்லா பண்புகளையும் சிஃபாத்துகளையும் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். நான் நேற்று ஞாபகப்படுத்தின கடைசி ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறதாக, இந்த ஹதீஸ் தான் கடைசி. ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளோ எஃபர்ட், இவ்வளோ நாங்கள் ஒரு கஷ்டத்தை படுறது, இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறது எங்களோட லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் அடையிறதுக்காக வேண்டிதான். நான் நினைக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் லைஃப்ல இந்த பாக்கியத்தை நசீபாக்கணும் மௌத்துக்கு முன்னால். என்னத்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்த லயல்தமிசு மர்தாத்தில்லாஹ். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அவர் எல்லா அமலாலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ட்ரை பண்ணி கொண்டே இருப்பார். அல்லாஹ் ஏண்டு இந்த அமலால பொருத்தி கொள்ளணும், எல்லாம் ஏண்டு இந்த அமலால பொருத்தி, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த அமலால பொருந்தி கொள்வான் என்பது தெரியாது. ஆனா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்ளோம்னா நாங்க வாழ்க்கையில செய்யற எல்லா அமலையும் எதுக்காக வேண்டி செய்யணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டும். ஏண்டா எல்லா அமல்லையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாடி இது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த அமல் செஞ்சோம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் எந்த அமலால எந்த நேரத்துல கிடைக்கும் என்றது தெரியவே தெரியாது.
அப்ப இன்னல் அப்த லயல்தமிசு, இட்ஸ் a continuous process, லைஃப் லாங் ப்ராசஸ். இதுக்கு ஸ்டாப் இல்லை. மனிதன் முயற்சி செஞ்சு 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 வலா யஸாலு பிதாலிக், அவர் லைஃப்ல அவர் he never lose hope. அதே நேரத்தில் he will never stop. இந்த முயற்சி அவர் கண்டினியூ பண்ணி கொண்டு போய் 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 ஒரு நாள் வரும், அல்லாஹ் வானத்துல அந்த ஹெவன்ல டிக்ளேர் பண்ணுவான், அலா இன்ன ரஹ்மதி அலா ஃபுலான். அந்த நேரம் ஐ டோன்ட் நோ, ஹதீஸ்ல முன்பகுதி சொல்லுது இது ஒரு அமல்ல கிடைக்காது, இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். நாங்க அப்ப எங்க தொழுகையில, எங்க திலாவத்துல் குர்ஆன்ல, எங்க இரவுடைய வணக்கங்கள்ல நான் கொடுக்கிற சின்ன சின்ன சதகாக்கள், பெரிய பெரிய சதகாக்கள், என்ற திலாவத்துல் குர்ஆன், என்ற அஸ்கார், என்ற கண்களை பாதுகாக்கிறது, என்ற நாவை பாதுகாக்கிறது, காதை பாதுகாக்கிறது, என்னென்னமெல்லாம் வாழ்க்கை இபாதத்தினை செய்யறோமோ எல்லாத்திலையும் ஒன்று மட்டும்தான், எது? அல்லாஹ்வுடைய பொருத்த மட்டும். வலா யஸாலு பிஸாலிக், அதைத்தான் எதிர்பார்த்து சொல்லி சொல்லி இருந்து கடைசியாக அல்லாஹ் சொல்வான், இன்ன அபதி ஃபுலானன் யல்தமிசு அய்யுர்தியனி, நான் அவரை பொருந்திக் கொள்ளணும் என்று சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுறான். அலா வ இன்ன ரஹ்மதி அலைஹி, இன்றைய நாள் அல்லாஹ் வானத்துல ஹெவன்ல டிக்ளேர் பண்ணுவான், நான் இந்த மனிதனை பொருந்திக் கொண்டுட்டேன். அந்த டிக்ளரேஷன் அல்லாஹ் எடுத்ததுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்வான், ரஹ்மத்துல்லாஹி அலா ஃபுலான். எப்படி இருக்கும் அந்த நாள்? ரஹ்மத்துல்லாஹி அலா இன்சாஃப் என்று சொல்லி அல்லாஹ் சொல்ற ஒரு நாள். ஏண்ட பேர ஏண்ட மகடையும் பேர் அல்லாஹ் சொல்லுவான் அந்த நாள். இந்நாள் நான் அவரை பொருந்தி கொண்டுட்டேன். அந்த மெசேஜ் யாருக்கு கொடுக்கப்படும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தா he will carry the message. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து he will give the message to ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமந்து இருக்கிற மலக்குமார்களுக்கு தான் they will get the message from whom? from ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அந்த மெசேஜ் போனதுக்கு பின்னால ஃபயகூலுஹா மன் ஹவ்லஹும், அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் போ. கடைசியாக அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னால முழு வானத்துல இருக்கிறவரும் ஹத்தா யகூலஹா அஹ்லுஸ் ஸமாவாத், every single one who is in the heaven, they will pronounce our name. இன்றைய நாள்ல இவரை அல்லாஹ் பொருந்து கொண்டுட்டாராம், ரஹ்மத்துல்லாஹி அலா ஃபுலான், ரஹ்மத்துல்லாஹி அலா ஃபுலான், எவ்ரிவன். ஹதீஸ்ல வருது ஹத்தா யகூலஹா அஹ்லுஸ் ஸமாவாத். மலக்குமாருடைய நம்பர்ஸ் தெரியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னால சும்ம துஹ்பது லஹு இலல் அர்த், அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கும். மனிதர்களை நாங்க சந்தோஷப்படுத்துறதுல எந்த பெனிஃபிட்டும் எனக்கும் உங்களுக்கும் இல்லை. நாங்க யாருக்காக வேண்டி பாவம் செய்யறோமோ இவங்க எவரும் நாளைய கியாமத்துல எனக்கு ஒரு நன்மையை கூட தரப்போறது இல்லை. அது என்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்ன மனைவியாக இருந்தாலும் சரி. They will never be generous to even give, share with us single deed. ஒரு நீங்க எவ்வளவுதான் கொடுங்க, அவங்களுக்கான கடமைகளை செய்வோம். ஆனா we will never lose our akhirah to please them. Never. செய்யவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்காக வேண்டித்தான் இந்த எல்லா முயற்சியும். இதுக்குதான், இதுதான் லைஃப்ல கடைசி மிஷன், கடைசி டார்கெட். லைஃப்ல எல்லாத்தையும் செய்வோம் அந்த பொருத்தத்துக்காக வேண்டி, எதிர்பார்க்கணும் அந்த ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யணும், கிடைக்கணும் என்று சொல்லி முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்குத்தான் ரமதான். 3 நாள் இதைத்தான் பேசினோம். அப்படியாப்பட்ட ரமதானாக இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் கழிக்கலுமாக இருந்தால் இதை விடவும் வாழ்க்கையில சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க மாட்டாது. யாருக்கு தெரியும், இந்த ஷாபானுடைய 15வது நாள் இந்த வருஷத்துடைய பட்ஜெட் கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த வருஷம் வருஷம் ரமதான்ல யார் ஹயாத்தாக இருக்க போறாங்க, இந்த வருஷம் யார் யாருக்கெல்லாம் மௌத் இருக்குது, யார் யாரெல்லாம் நோயாளி ஆக போறாங்க, என்ன நடக்க போகுதுன்றது எல்லாம் அங்கே எழுதி முடிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த எதுவும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. கிடைக்கிற சந்தர்ப்பம் இதுதான் கையில. இதை நீங்க விட்டுட்டு வருஷம் செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம், இப்பதானே எனக்கு வயசு இருக்குது என்று சொல்லி எல்லாம் காலத்தை தள்ளி போடுறதுக்கு நேரம் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கட்டும். அல்லாஹ் என்ன விஷயங்களை பேசினோமோ அந்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோட எனக்கு அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் முதலாவதும்
அவங்களுக்கும் அமல் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தரட்டும். அல்லாஹ் இஹ்லாஸ் ஆகி இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சு கொள்ளட்டும். இந்த மஜ்லிஸில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ அந்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மீசான்ல பாரமானதாகவும் வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்கு லேசாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தரட்டும். அல்லாஹ் فما كان خيرا فمن الله وما كان شرا فمني ومن الشيطان سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على نبي الأمي وعلى آله وصحبه وسلم.